வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் எப்படியாக ஒரு மனிதனுடைய பாவம் முழு இஸ்ரவேல் ஜனத்தின் மேலும் கர்த்தருடைய கோபம் வருவதற்கு வழிவகுத்தது என்று நாம் படிக்கின்றோம். ஆகான் என்கின்ற ஒரு தனி மனிதன் எரிகோவில் எடுக்கப்பட்ட கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் அவன் கண்டு அதை இச்சித்து எடுத்துக்கொண்டு தன் கூடாரத்தின் மத்தியில் பூமியில் புதைத்து வைத்து கொண்டான். ஆனால் ஆண்டவருடைய கட்டளை மிக தெளிவாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லியிருந்தார். ஆகானுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய வெளிப்படையான கட்டளை நிச்சயமாய் தெரிந்திருந்தது. ஆனால் ஆகானும் அவனுடைய குடும்பத்தாரும் தெரிந்தே ஆண்டவருடைய கட்டளையை எதிர்த்து கீழ்ப்படியாமல் போனார்கள். நண்பர்களே, எப்படியாக ஆண்டவர் கனப்படுத்தப்படும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நமக்கு வருகின்றதோ, அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் நிச்சயம் வந்தடைகின்றது. பாருங்கள், ஆகான் ஒருவேளை தன்னுடைய பாவம் கண்டுபிடிக்கப்படாது என்று நினைத்திருக்கலாம். ஏனென்றால் அவன் தான் திருடின பொருட்களை பூமியின் அடியில் மறைத்து விட்டேன் என்றும் அவனுடைய குடும்பத்தார் நிச்சயம் அவனை காட்டி கொடுக்க மாட்டார்கள் என்றும் நினைத்திருப்பான். ஆனால் ஆகானும் அவனுடைய பாவமும் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆகானையும் அவன் குடும்பத்தாரையும் தண்டித்த விதம் இந்த கால மக்களுடைய செவிகளுக்கு மிகவும் கடினமானதாகவும் இரக்கமற்றதாகவும் தொனிக்கலாம். ஏனென்றால் இக்காலத்தில் ஆண்டவருடைய கட்டளைகளை எதிர்த்து நிற்பதும் அதை தலைகளாய் மாற்றுவதும் சாதாரணமான காரியமாகிவிட்டது. அது மாத்திரமல்லாமல் ஆகான் சொன்னது போல ஒரு அழகிய சால்வையை நான் பார்த்தேன், அதை இச்சித்தேன், அதை எடுத்துக்கொண்டேன் என்று ஒருவர் சொல்லும்போது ஏதோ மனிதனாக ஒரு தவறுதானே செய்து விட்டார், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மிகப்பெரிய குற்றங்களாக எடுக்கக்கூடாது என்று அநேகர் நினைக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் எவைகளை எரிக்க வேண்டும், தம்முடைய பண்டக சாலையில் வைக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை ஆகான் எடுத்துக்கொண்டான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதாவது ஆகான் ஆண்டவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு மேலாக தன்னை வைத்து கொண்டான். அதுவும் அது ஒரு பெரிய தவறே இல்லை என்று நினைத்தான். ஆனால் தேவனை நிச்சயமாக ஒருவனும் பரியாசம் செய்ய முடியாது. இன்றைக்கு உலகத்தின் அதிபதிகளை குறித்து பயப்படுகின்ற அநேகர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியாயிருக்கின்ற தேவனுக்கு பயப்படுவது கிடையாது. ஆனால் நண்பர்களே, ஒரு நாளில் துரதிர்ஷ்டமாக இந்த உலகத்திற்கு ஒரு எதிர்காலம் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. இந்த பூமிக்கும் மண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கின்றவர் ஒரு நாள் இந்த பூமிக்கு திரும்ப வருகின்றார். அந்த நாளில் இந்த ஆகானுடைய சம்பவத்தில் நாம் படிக்கின்றதை விட மிக கொடுமையானதாக மனித குலத்திற்கு இருக்கும் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் மனித குலத்தை அக்னியினால் தண்டிப்பார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு மிக கருத்தாக எச்சரிக்கின்றது. ஆகவே இன்றைய விசுவாசிகள் இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் இட்ட எல்லைகளுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.